இல்லையா? 200 தொகுதி உறுதியா இல்லையா? மகிழ்ச்சி. நீங்க பிரச்சாரத்துக்கு போறப்போ மக்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் அவங்க நம்ம அரசோட திட்டங்கள்ல பயனளிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நம்ம அரசு திட்டங்களோட பயனாளிகள் வாக்களித்தாலே போதும், நாம தான் செல்லும் முழு வெற்றி அடைவோம். அதாவது புரிதவங்களுக்கு அதை உறுதி செய்ய வேண்டியதுதான் உங்களுடைய பணி. இதே திருச்சி சிறகனூர்ல 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிட்டு இன்றைக்கு மக்கள் மேல தெம்பா நம்பிக்கையா நிற்கிறேன். அடுத்து விரைவில் விரிவான தேர்தலிக்க தங்கை கனிமொழி தலைமையில தயாராகி கொண்டிருக்கும். விரைவில் அது வெளியில போறோம். சமீபமா கவனிச்சீங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி திட்டங்களை காப்பம் காப்பி அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை. நம்ம ஆட்சியில நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் நிறுத்த முடியாது. யோசிச்சு பாருங்க, நாம வழங்குகிற மகளிர் உரிமை தொகைய யாராலும் நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்படி அவங்க நினைச்சால அவங்க வீட்டு பெண்களை அவங்க வெற்றி கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, வீட்டை விட்டு அறிவிப்பாங்க. அதனாலதான் இப்ப அதிகப்பட்டு அறிவிக்கிறாங்க. அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கான காலமுறை திட்டத்தை யாராவது கை வைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அந்த குழந்தைகளை பட்டினி போட்டா தமிழ்நாட்டு மக்கள் அவங்க சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான வெளியில் பயண திட்டத்தை அவங்களால மாற்ற முடியுமா? முடியாது. இன்னும் இருக்கு. உயர்கல்விக்கு உறுதுணையா இருக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதையெல்லாம் தடுக்கவோ நிறுத்தவோ எந்த கட்சியாவது யோசிக்க முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்ல, முதியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் தரக்கூடிய தாயுமானவர் திட்டம், வீடு தேடி மருத்துவம் தரக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இதையெல்லாம் தொடர மாற்றோட எந்த கட்சியால் வாய் திறக்க முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. இப்படி எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திட்டம். அவங்களுக்கு தேர்தல் அறிக்கைக்கு கன்சென்ட் கொடுக்கிறத இந்த ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான். அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். நாம் இவ்வளவு செஞ்சுட்டு மக்கள் கிட்ட வாக்கு கேட்கிறோம். ஆனா அதிமுக கூட்டணி சாரி அப்படி சொன்னா மோடி அமித்ஷாவை குறைச்சுப்பாங்க. என்டிஏ கூட்டணி சொல்லணும். கூட்டணிக்கு பேர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. சரி, அவங்க சொல்ற மாதிரி அந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? கடந்த 5 ஆண்டுகள்ல நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி, ஜல் ஜீவன் திட்ட நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி, பேரிடர் நிவாரண நிதி நாம கேட்ட எதையும் தரல. மாற்றத்துக்கான சிறப்பு திட்டங்களையும் தரல. ஏன் கோவை, மதுரை, திருச்சி இந்த மாவட்டங்களில் மெட்ரோ உள்ளிட்ட எந்த உட்கட்டின் திட்டங்களுக்கு அனுமதி தரல. நாம கேட்கிறது நன்மை செய்யணும், ஆட்சி பொறுப்பு தரணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா அடிப்படையா மாநிலத்துக்கு கேட்டதையாவது அவங்க கொடுத்திருக்க.